அதிமுக கன்வே பண்றாரு. தாவேகா விஜய்க்கு குறிப்பா அந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு தான் அவர் கன்வே பண்றாரு. திமுகக்கு எந்த செய்தியும் கொடுக்கல. திமுகக்கு என்ன செய்தி? எனக்கு நிறைய ஆஃபர் வருது. திமுக இல்லங்க, திமுக தான் கடந்த முறை முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்களே, எங்க கூட்டணி ஹவுஸ்ஃபுல். டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இடமில்லை என்று இவ்வளவு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதாவது பாமக வருமா வராதா, திமுக பாமகவை எடுத்துக்கும், கடைசி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளை கழட்டி விடுன்னு நிறைய ஊகங்களை தூண்டி விட்டு எப்படியாவது விஜயோட திருமாவளவனை சேர்த்து விடணும், எப்படியாவது எடப்பாடியோட விஜயை சேர்த்து விடணும். இந்த முயற்சி தொடர்ச்சியா நடக்குது. அதை தான் அதிமுகவும் விரும்புது. எப்படியாவது பிசிகா மட்டும் வந்துடாதா, விஜயோட ஒரே பிளான் வந்து அதான், எப்படியாவது விஜய் இவரை மட்டும் திருமாவளவனை மட்டும் கூட்டி வந்துட முடியாதா, என் மனதெல்லாம் அங்கே இருக்குது, எங்கள் அன்னை மனது என்கிட்ட தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் அவங்க பேசி பார்க்குறது. ஸோ விஜயின் நோக்கம் வந்து முதலமைச்சர் ஆவதோ ஆட்சி பிடிப்பதோ அல்ல. அவருடைய ஒரே நோக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை மட்டுமாவது இழுத்தணும். அதான் அவங்க கணக்கு என்னன்னா, சினிமா ரசிகர்களில் தலித்துகளுடைய கணிசமாக இருக்கிறாங்க. விஜயகாந்துக்கும் தலித்துகள் ஓட்டு தான் கணிசமாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடி விஜய்க்கும் தலித்துகள் ஓட்டு கணிசமாக இருக்குது. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் விஜயும் சேர்ந்தா ஒரு பெரிய லெவலில் நம்ம அதை ஒரு மொபிலைஸ் பண்ணலாங்கிறது அவங்களுடைய இது. அப்புறம் திமுக கூட்டணி உடையணுங்கிறது டெல்லியினுடைய அசைன்மெண்ட். அதனால எப்படியாவது திமுக கூட்டணியை உடைச்சிடணும்.